ஹாய் ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர்டு தமிழ். நான் உங்கள் ஹரி வித் ஆர்டிஎஸ். மனித வரலாற்றில் பெரும்பாலான விபத்துக்கள் மனிதனாலையும் பேரழிவுகள் பல இயற்கையாலையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் வருது. அப்படி ஏற்பட்ட ஒரு அழிவு தான் கோழிக்கோடு விபத்து. இந்த கோழிக்கோடுல வரைக்கும் துபாயிலிருந்து வந்த அந்த விமானம் கரெக்டாக கோழிக்கோடு விமான நிலையத்தில் விபத்துக்குள்ளாக காரணம் என்ன? டேபிள் டாப் ரன்வேக்கும் அந்த விபத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் அமைக்கிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, முதல்ல டேபிள் டாப் ரன்வேனா என்னன்னு பார்த்துரும். டேபிள் டாப் ரன்வேன்றது 30 அடியிலிருந்து 300 அடி வரையும் உயரத்தில் இருக்க மலை முகடுகளில் ஒரு சாலை ஓடுபாதை அமைச்சு அது வழியாக ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் டேபிள் டாப் ரன்வேன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 இடங்கள் இதே மாதிரி இந்தியாவில் இருக்குது. ஒன்று சிம்லா, இன்னொன்று மங்களூர், இன்னொன்று கோழிக்கோடு. இதே மாதிரியான விபத்துகள் டேபிள் டாப் ரன்வேல நடக்கிறது இது ஒன்றும் புதுசில்லை. 2010ஆம் ஆண்டு மங்களூரில் இதே மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு. மங்களூரில் இந்த விபத்துக்கு அப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட் அந்த இடத்த கிட்டத்தட்ட ஃப்ளைட் வரதுக்கு ஏற்ற சரிசமமாக மாற்றிட்டாங்க. அதனால மங்களூரில் அதிகப்படியாக எந்த விபத்துமே நடக்கலை. கோழிக்கோடில் இது முதல் தடவை இல்லைங்க. ஏற்கனவே இதே கோழிக்கோடு டேபிள் டாப் ரன்வேல 4 விபத்துகள் பதிவாயிருக்கு. ஆனால் சிம்லாவோட டேபிள் டாப் ரன்வேல இதுவரை எந்த விதமான விபத்துகளுமே பதிவாகலை. சரி, டேபிள் டாப் ரன்வேல ஏன் விபத்துகள் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால், ஒரு சாதாரணமான ஃப்ளைட்டோட ஓடுபாதை 3000 மீட்டர் ஆச்சு இருக்கணும். அதுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் கால்நிலையே அவங்களுக்கு கை கொடுக்கல, காலநிலையே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக விபத்துகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சாதாரணமாக டேபிள் டாப் ரன்வேல பெரிய பெரிய திறமையுள்ள பைலட்ஸை மட்டும்தான் லேண்ட் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. அந்த நிலைமையில ஒரு திறமையான பைலட் இருந்தும் காலநிலை அவருக்கு கை கொடுக்காத காரணத்தினால இந்த விபத்து ஏற்பட்டுருச்சு. டேபிள் டாப் ரன்வேல அந்த ஃப்ளைட் லேண்ட் பண்ண வரும்போது காலநிலை கை கொடுக்காத காரணத்தினால அந்த பைலட்டும் அந்த ஃப்ளைட்டும் சேர்ந்து 30 அடி ஆழத்தில் இருக்க பள்ளத்தில் விழுந்ததுனால தான் அந்த ஃப்ளைட் 2ஆக உடஞ்சிருக்கு. இதுதான் இப்போ வரையும் கணிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஃப்ளைட்டில் ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கும். பேரு தாங்க பிளாக் பாக்ஸ், ஆனால் அது உண்மையிலே உள்ள ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர் பிளாக் பாக்ஸ்க்குள்ளே இந்த ஃப்ளைட்டோட தற்போதைய நிலைமை என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் அது ஒர்க்கிங்கில் இருக்கும்போது அதில் சேவ் ஆகிருக்கும். அதோட மொத்தமாக அதில் பேசின உரையாடல்கள் எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸில் சேவ் ஆகிருக்கும். அதை வச்சு தான் அந்த இதை கண்டுபிடிப்பாங்க, என்ன பிரச்சனை அந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்குன்னு. இதே அந்த பிளாக் பாக்ஸ் ஃப்ளைட்டில் இருந்து அந்த ஃப்ளைட் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் இல்லை நெருப்பில் வெடித்து செதறினா கூட அந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சி உள்ளே என்ன பிரச்சனை, ஏன் அப்படி ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தான் அதை வடிவமைச்சிருப்பாங்க. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.